Welcome to PGTRB Coaching Center for Zoology, Ranipet. For more questions வந்து இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்ம இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு போயிடுவோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன எங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிஆர்பி 2001ல நடந்தது. சரிங்களா? 2001ல நடந்ததுக்கும் இப்போதைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா இப்போ நடந்த ரீசெண்டா நடந்த டிஎன் செட் 2025ல மார்ச்லயும் வந்து இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம போக போக நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். So let's go to the first questions here. Larval forms seen in the life cycle of Ascaris is a rapidiform. So Ascaris ஓட larval forms என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல Ascaris ஓட larval form எது அப்படின்னு பார்த்தோம்னா rapidiform. சரிங்களா? So remaining 3 options ஓட கொஸ்டின்ஸ் என்னவா இருக்கலாம் கோயிங் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் எப்பவுமே. ஏன்னா இப்போ நம்மளுக்கு சிலபஸ்ல வந்து பைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லார்வல் ஃபார்ம்ஸ் அக்ராஸ் ஆல் ஃபைலம்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது எல்லா லார்வல் ஃபார்ம்ஸும் பார்த்தோம்னாதான் நம்ம கோயிங் ஃபார்வர்ட் இனிமேல் வர கொஸ்டின்ஸுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன்ஸ் இனிமேல் இருக்கும். ஸோ கிளாப்ரிடியம் லார்வா வந்து தட்ஸ் அ லார்வால் ஃபார்ம்ஸ் ஆஃப் பைவால்ஸ். சரிங்களா? பைவால்ஸ் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மொலஸ்க்ல ஒரு கிளாஸ். ஸோ அதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மசில்ஸ்க்கு அது இருக்கும். சரிங்களா? இந்த ஸ்னேல்ஸ் மசில்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஓடுடைய ஒரு உயிரினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மொலஸ்க்கு பட் சாஃப்ட் பாடிஸ். ஓகேங்களா? அது சாஃப்ட் பாடிஸ் இருக்கிறதுனாலதான் அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ப்ரொடெக்ஷனுக்கு அந்த ஷெல் வந்து உருவாக்கும். சரிங்களா? ஸோ அதுல இருக்கக்கூடிய ஃபார்ம் தான் லார்வல் ஃபார்ம் தான் என்னன்னு பார்த்தோம்னா கிளாப்ரிடியம் லார்வா. மெரசிடியம் லார்வா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிமட்டோட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஷியோலா ஹிப்பாட்டிகா. ஃபேஷியோலா ஹிப்பாட்டிகால முக்கியமான லார்வல் ஃபார்ம்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா மெரசிடியம் லார்வா. ட்ரோகோஃபோர் லார்வா அப்படின்னு பார்த்தோம்னா லார்வல் ஃபார்ம்ஸ் ஆஃப் annelids அண்ட் mollusks. லார்வல் ஃபார்ம்ஸ் ஆஃப் annelids அண்ட் mollusks. ஸோ நம்ம பார்த்தோம்னா ஆர்த்ரோபோடா annelids அண்ட் mollusks. annelids அண்ட் mollusks வந்து ரொம்ப பக்கத்துல தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா they have a phylogenetic relationship between the two phylums. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு ஃபைலத்தையும் கனெக்ட் பண்ற லார்வல் ஃபார்ம்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா ட்ரோகோஃபோர் லார்வா. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். த இன்டர்மீடியட் ஹோஸ்ட் ஆஃப் டீனியா சோலியம் இஸ் பிக். சரிங்களா? இன்டர்மீடியட் ஹோஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா என்னன்னு பார்த்தோம்னா பிக் தான். ஸோ பிக் ஆக்சுவலி இன்ஜஸ்ட் டீனியா சோலியத்தோட எக். சரிங்களா? பிக் வந்து இன்ஜெக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம்னா சாப்பிடுது அந்த எக் விச் டெவலப்ஸ் இன்டு சிஸ்டிசரி. ஓகேங்களா? ஸோ அது டெவலப்ஸ் இன்டு இந்த ஃபார்ம்ல ஃபார்ம் ஆகிடும். எதுல அப்படின்னா பிக்கோட மசில்ஸ். சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டீனியா சோலியமோட இன்டர்மீடியட் ஹோஸ்ட் எதுன்னு பார்த்தோம்னா பிக். சரிங்களா? ஸோ டீனியா சோலியமோட இன்டர்மீடியட் ஃபார்ம்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிக். ஸோ ஷீப் வந்து இன்டர்மீடியட் ஹோஸ்ட் ஃபார் டீனியா ஒவைஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மேன் இஸ் ஆல்வேஸ் டெஃபினிட்டிவ் ஹோஸ்ட். சரிங்களா? இது வந்து ஃபார் அடல்ட் டேப் ஃபார்ம். ஸோ மஸ்கிட்டோ நம்மளுக்கு தெரியும். மஸ்கிட்டோ வந்து வெக்டர் தான். வெக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா கடத்தின்னு சொல்லுவோம். சரிங்களா? கடத்தி அப்படின்னா நோய் பரப்பக்கூடிய பேரசைட்டையோ பேத்தஜன்ஸையோ வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து என்னன்னு பார்த்தோம்னா கடத்தி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ விச் ஆக்சுவலி சர்வ்ஸ் அஸ் வெக்டர் ஃபார் மலேரியா அண்ட் டேப்வொர்ம், நாட் டேப்வொர்ம். சரிங்களா? ஸோ அது ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ டைப் ஆஃப் சீலோம் சீன் இன் ஃபேஷியோலா ஹிப்பாட்டிகா அப்படின்னு பார்த்தோம்னா எப்பவுமே வந்து பிளாட்டி எலிமெண்ட்ஸ்ல நம்ம என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தே ஹேவ் நோ சீலம். தே ஹேவ் நோ சீலம். அதுதான் வந்து ஏ சீலம் சொல்லுவோம். ஏ என்ன ஆப்சன்ஸ் ஆஃப் சீலம்.
அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஏ சீலம். சூடோ சீலம் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் வார்ம்ஸ். சரிங்களா? ரவுண்ட் வார்ம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்காரிஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து சூடோ சீலம் அப்படின்னா ஃபால்ஸ் சீலம். சூடோன்னு என்னன்னு பார்த்தோம்னா ஃபால்ஸ் சீலம். சரிங்களா? ட்ரூ சீலம் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அனலிட்ஸ்ல தான் ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ பிளாட்டி எலிமெண்ட்ஸ்ல நோ சீலம். அதுலயே வந்து அஸ்காரிசிஸ்ன்னு பார்த்தோம்னா நிமட்டோட்ஸ்ல they have pseudocoelom. அது என்னன்னு பார்த்தோம்னா false coelom. True coelom actually starts from the phylum Annelids. சரிங்களா? So they have coelom என்ன அப்படின்னு பார்த்தோம்னா body cavity. Body cavity. So let's go to the next one. Disease caused due to infection of schistosoma is due to nothing. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் பார்ப்போம் நம்ம. கலர் as a disease actually caused by leishmania donomini. Leishmania donomini. இல்ல filariasis caused by Ucheraria bancroftன்னு சொல்லுவாங்க. Ucheraria bancroftன்னு சொல்லுவோம். Amoebiasis is all causes entamoeba. Amoebiasisனா என்ன அப்படின்னு பார்த்தா amoebic dysentery சொல்லுவோம். Amoebic dysentery அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து a type of dysentery that is actually caused by Entamoeba histolytica. Entamoeba histolytica. சரிங்களா? So let's go to the fifth questions here. Fasciola infects the vertebrate host in the stage of மெட்டாசர்கேரியா. மெட்டாசர்கேரியா. சரிங்களா? இதுல என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேஷியலா வந்து வெர்டிபிரேட் ஹோஸ்ட்டை எந்த ஸ்டேஜ்ல வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது. இது நல்ல கொஸ்டின்ஸ் வந்து ரீட் பண்ணுங்க, அப்பதான் புரியும். சரிங்களா? ஸோ மெட்டாசர்கேரியா இஸ் தி என்சிஸ்டர் ஸ்டேஜ். என்சிஸ்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிஸ்ட் ஃபார்ம் ஆன ஸ்டேஜ் when that is being ingested by the host. அப்பதான் வந்து வெர்டிபிரேட் ஃபார்முக்கு அது இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜா மாறும். சரிங்களா? சோ இந்த ஸ்டேஜ் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஃபார் வெர்டிபிரேட் ஃபார்ம்ஸ். சரிங்களா? இது ரெண்டு இடத்துலயும் இருக்கும். ஒன்னு இன்வெர்டிபிரேட் ஃபார்ம்ஸ்லயும் இருக்கும், வெர்டிபிரேட் ஃபார்முக்கும் போகும். சோ வெர்டிபிரேட் ஃபார்முக்கு எது வந்து இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ்ல வந்து போகுது அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டாசர்கேரியா. சரிங்களா? சோ இதை பத்தி ஒவ்வொரு லெசனுக்கும் நம்ம வந்து வீடியோ போடுவோம். ஸோ அப்போ வந்து இந்த ஸ்டேஜஸ் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜஸ் எது இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக படிப்போம். சரிங்களா? இதுல சர்க்கேரியா வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங் நார்மல் ஸ்டேஜ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஸ்விம்மிங் நார்மல் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தா சர்க்கேரியா. ரேடியா டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் இன் ஸ்னேல்ஸ். சரிங்களா? ஸோ இந்த ஃபேஷியோலா ஹெப்பாட்டிகா வந்து வெர்டிபிரல் ஹோஸ்ட்ல இருக்கும். அது என்ன ஸ்டேஜுக்கு போகும், எந்த ஸ்டேஜ்ல இருந்து வெர்டிபிரேட் ஹோஸ்டுக்கு போகும் அப்படின்னு பார்த்தா மெட்டாசர்கேரியா. ஆனா இங்க டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் இன் ஸ்னேல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரேடியா. ரேடியா வந்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் இன் ஸ்னேல்ஸ். அதே ஃபேஷியோலா ஹெப்பாட்டிகா வந்து இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது இங்கதான் டெவலப் ஆகும் எங்க ஸ்னேல்ஸ்ல. மெரசிடியம் லார்வா வந்து ஃபர்ஸ்ட் லார்வல் ஸ்டேஜ் இன் ஸ்னேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, let's go to the next one. The intermediate host of trypanosoma is Glossina papillus ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இன்டர்மீடியட் ஹோஸ்ட் ஆஃப் ட்ரிப்பனோசோமா. ஓகேங்களா? இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்லீப்பிங் சிக்னஸ் வந்து நம்மளுக்கு உண்டு பண்ணுது. ஸ்லீப்பிங் சிக்னஸ். சரிங்களா? இது யூஸ்வலா என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து என்னன்னு பார்த்தோம்னா அந்த சிக்னஸ் வந்து உருவாக்குறது யாருன்னா ட்ரிப்பனோசோமா ப்ரூசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை டிரான்ஸ்மிட் பண்றது யாரு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இன்டர்மீடியட் ஹோஸ்ட். ஓகேங்களா? அதை டிரான்ஸ்மிட் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கிளாசினா. இத நிறைய முறை டிஆர்பில இதை கேட்டுட்டே இருப்பாங்க. ஒண்ணு வந்து நம்ம சயின்டிபிக் நேமா கேட்பாங்க, இல்லைன்னா நம்ம வந்து இங்கிலீஷ் நேம்ஸா கேட்பாங்க. சரிங்களா? அது பேர் டீசெட் ஃபிளை. சயின்டிபிக் என்ன நேம் பார்த்தோம்னா கிளாசினா பேப்பிலிஸ்ன்னு சொல்லுவாங்க. கிளாசினா பேப்பிலிஸ். சரி, ஓகேங்களா? ஸோ லீஷ்மேனியா அது வந்து டிஃப்ரெண்ட் பேரசைட். அனாஃபிலிஸ் உங்களுக்கு தெரியும், வெக்டர் ஃபார் மலேரியல் பேரசைட்ஸ். மலேரியல் பேரசைட் எது அப்படின்னு பார்த்தோம்னா பிளாஸ்மோடியம். பிளாஸ்மோடியம் லெசன் எடுக்கும்போது
ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டே இருக்கோம். சரிங்களா? பிளாஸ்மோடியம்ல வந்து 4 டைப் இருக்கு. ஸோ அந்த 4 டைப்பு என்னென்ன டைப் ஆஃப் டிசீஸ் வந்து உருவாக்குது, ப்ளஸ் அதோட இன்குபேஷன் பீரியட் என்ன அப்படின்னு சொல்லி இம்யூனாலஜிலையும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். Color azure is produced due to infection of leishmania. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். கலர் அசர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் எப்படி டிஆர்பி படிக்கும்போது ஞாபகம் வச்சுக்கேன் அப்படின்னா, கலாவும் வந்து வேணியும் வந்து விளையாடுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கேன். சரிங்களா? கலர் அசர்ன்றது வந்து ஒரு ஒரு டிசீஸ். அதை உண்டாக்கக்கூடிய பேரசைட் எது அப்படின்னு பார்த்தா லீஷ்மேனியா டோனவேனி. அது வந்து நீங்க மார்னிங் ஞாபகம் வச்சுங்க, இங்க வந்து கலான்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ 2 பேரும் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ அதை கிரியேட் பண்ற வெக்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சாண்ட் ஃபிளை. பாருங்க, நான் எப்போ படிச்சது இது, நான் இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். சரி, கலாவும் டோனோவினுக்கும் எது சம்மந்தம் இருக்கு, சாண்ட விளையாடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கேன். சரிங்களா? சாண்ட விளையாடுவாங்க, மண்ணுல அவங்க விளையாடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்கனாவே உங்களுக்கு அந்த கலாவும் ஞாபகம் இருக்கும், டோனோவினியும் ஞாபகம் இருக்கும், சாண்ட் ஃபிளையும் ஞாபகம் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை முக்கியமா ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ பிளாஸ்மோடியம் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ல தான் வந்து பார்த்தோம். தட் காசஸ் மலேரியா. ட்ரிப்னோசோமா அது நம்ம முன்னாடி பார்த்தோம், காசஸ் ஸ்லீப்பிங் சிக்னஸ். சரிங்களா? என்டமீபா நம்ம டிசென்ட்ரி, அமீபிக் டிசென்ட்ரி ஆல்வேஸ் காஸ்ட் பை என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா. சரிங்களா? என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா. ஸோ 8 கொஸ்டின்ஸ். இந்த பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்லயே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம் 2001ல. இப்போ வந்து அந்த அளவுக்கு எல்லாம் கேட்கறது இல்லை. பட் எப்பவுமே வந்து முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா கொஸ்டின்ஸ் பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி சைட்ல, இம்யூனாலஜி சைட்ல, மாலிகுலர் ஜெனடிக்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒவ்வொன்றும் பார்த்துட்டே வருவோம். ஆனா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்லி அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்தே நிறைய கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? இப்போ மேக்ஸிமம் வரதுன்னா ஒரு 5 வரலாம். அதுவும் வந்து இவ்வளவு ஈஸியெல்லாம் வராது. பட் கண்டிப்பா வந்து பேரசைட்ல ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. சரிங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. So next question is போலாம். Trypanosoma at first lives in the blood of man and then gets into cerebral fluid. When it is in the blood, it causes a fever called Gambian fever. சரிங்களா? Trypanosoma is a parasite which causes Gambian fever ன்னு சொல்லலாம். சரிங்களா? ஆக்சுவலா Gambian fever. So Trypanosoma அது வந்து ஃபர்ஸ்ட் லீவ்ஸ் இன் த பிளட், அது பிளட்ல தான் வாழுது. தென் கெட்ஸ் இன்டு செரிப்ரல் ஃப்ளூயிட், பிரெயின்ல இருக்கிற செரிப்ரல் ஃப்ளூயிடுக்கு போகும். when it is in the blood, it causes a fever called a Gambian fever. சரிங்களா? Gambian நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். Trypanosoma belongs to African sleeping sickness. அதனால நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. Trypanosoma always goes with the African sleeping sickness. ஓகேங்களா? அது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கீங்கன்னா, ஸ்லீப்பிங் நான் தூங்கணும் ஆனா ட்ரை பண்ணி தூங்கணும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? தூங்கணும் ஆனா ட்ரை பண்ணி தூங்கணும். ஸோ ஸ்லீப்னாவே என்னது, ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சிகிஸ்டோசோமியாசிஸ் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிகிஸ்டோமியா இது வந்து ஒரு டிசீஸ், அது காஸ்ட் பை ஸ்கிஸ்டோசோமா, அது ஒரு பேரசைட். கலாசை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், லீஷ்மேனியா டோனவேனி, மலேரியல் ஃபீவர் which is actually caused by பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் இருக்கு, பிளாஸ்மோடியம் ஒவேல் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து தியரி ஃபார்ம்ஸ்ல படிக்கும்போது நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். சரிங்களா? So larval forms of belanoclasses. belanoclasses எந்த இதுல அப்படின்னு பார்த்தோம்னா ஹெமிகார்டேட்ல வருது. சரி, ஓகேங்களா? அது கார்டேட்டும் கிடையாது, கார்டேட் என்ன சொல்றது, வெர்டிபிரேட்டும் கிடையாது, இன்வெர்டிபிரேட்டும் கிடையாது. இதுல ஹெமிகார்டேட். சரிங்களா? ஹெமிகார்டேட். அதோட லார்வல் ஃபார்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டொர்னோரியா லார்வா. ஸ்ட்ரோகோபோலார்வா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சரிங்களா? அது என்னென்ன எந்த ஃபைலமே வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா மொலஸ்க் அண்ட் அனலிட்ஸ். சரிங்களா? அமசிட்டோ லார்வே வந்து லார்வல் ஃபார்ம்ஸ் ஆஃப் லாம்ப்ரே. சரிங்களா? In Amphiaxis, endostyle
is in endothelial actually has got two functions. One exocrine, இன்னொன்று வந்து endocrine. அது ஞாபகம் வச்சுங்க. எண்டோஸ்டைல் வந்து செக்ரேட்ஸ் மியூக்கஸ். என்னது? மியூக்கஸ். மியூக்கஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸோக்ரைன் இன்ஃபெக்ஷன். எண்டோக்ரைன் இன்ஃபெக்ஷன்னா they should not have a duct, சரிங்களா, to carry across the body. எக்ஸோக்ரைன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா they have the cells அதை செக்ரேட் பண்ணுது இந்த மியூக்கஸ். ஓகேங்களா? ஸோ ஆம்பியாக்சிஸோட எண்டோஸ்டைல் வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. ஒன்னு என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷன் அண்ட் இன் எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன். ஸோ அயோடின் பைண்டிங் ப்ரோட்டீன்ஸை வந்து செக்ரேட் பண்ணுது. இது என்னன்னு பார்த்தோம்னா எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன். சேம் எண்டோஸ்டைல் ஆர்கன் தான், பட் தே ஹேவ் டூ ஃபங்க்ஷன்ஸ். ஸோ விச் இஸ் ஆக்சுவலி ஃபவுண்ட் இன் ஆம்பியாக்சிஸ். சரிங்களா? So let's go to the next one. So in ampiaxis, the chief axial endoskeleton is the notochord. It is also known as chorda dorsalis. சரிங்களா? ஸோ ஆம்பியாக்சிஸ்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீஃப் எண்டோ ப்ராமினண்டா இருக்கக்கூடிய எண்டோஸ்கெலிட்டன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னது? கார்டியா டார்சாலிஸ். ஓகேங்களா? பட் இது வெர்டிபிரேட்ல இந்த நோட்டோகார்ட் வந்து இஸ் ஆக்சுவலி ரீப்ளேஸ்ட் பை எ வெர்டிபிரல் காலம். எங்க? இந்த வெர்டிபிரல் ஃபார்ம்ல. வெர்டிபிரேட்ஸ்ல என்னது? ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் fish, aves, and reptiles, and then comes mammals. சரிங்களா? ஸோ அங்க இருக்கிற வெர்டிபிரேட்ஸ்ல இருக்கிற 5 ஃபைலமுக்கும் வந்து நமக்கு முதல்ல வந்து ஃபார்ம் ஆகுறது ஆர்கனோஜெனிசிஸ் அப்ப பார்க்கும்போது என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நோட்டோகார்டா தான் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இது நம்ம டிபி சாப்டர்ல நம்ம டெவலப்மெண்ட் பயாலஜில நம்ம கண்டிப்பா இதை பார்ப்போம். சரிங்களா? அந்த தியரிட்டிக்கலா நம்ம நடத்தும் போது நம்ம ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ பார்ப்போம். ஸோ டெர்மல் ஆசிக்கிள்ஸ் அப்படின்னா டெர்மல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்கின். டெர்மல் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்கின். டெர்மல் ஸ்கின். டெர்மல் ஆசிக்கிள் இஸ் ஆக்சுவலி ஃபவுண்ட் இன் எக்கைனோடர்ம்ஸ். இதெல்லாம் தமிழ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முத்தோலிகள் அப்படின்னு சொல்லுவோம். முத்தோலிகள்னு சொல்லும் போது டெர்மல் ஆசிக்கிள்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எக்கைனோடர்ம்ஸ்ல அந்த ஃபைலம்ல தான் அந்த மாதிரியான ஸ்கின் இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. So chief excretory organ in ampiaxis is they are pronephric kidney. They have pronephric kidney. Okay, with flame cell. Flame cell நம்ம என்ன வேற எங்க பார்த்திருப்போம் அப்படின்னா பிளாட்டிஹெல்மின்தோட எக்ஸ்கிரீட்டரி செல்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஃபிளேம் செல்ஸ். அதோட அது எங்க வேற எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆம்பியாக்சிஸ்ல இருக்கு. என்னது? ஆம்பியாக்சிஸ்ல இருக்கு. So they have two different things: protonephridia, pronephric kidneys, along with the flame cells. சரியா? For excretion. So flame cells protonephridium எப்பவுமே எதுக்கு எதுனா கழிவு நீக்கத்துக்கு உதவும். So flame cells also found in platyhelminthes. ஓகேங்களா? pronephric kidneys வந்து found in larval forms of vertebrates. சரிங்களா? மேக்சிமம் பார்த்தோம்னா காக்சல் கிளாண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் இன் அரக்கினிட்ஸ். காக்சல் கிளாண்ட் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அரக்கினிட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஃபைலம் ஆர்த்ரோபோட்ஸ்ல ஒரு தனி ஒரு கிளாஸ் அண்ட் ஆர்டரா இருக்கும். ஸோ அதுல காக்சல் கிளாண்டோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா இன் ஆர்த்ரோபோட்ல எக்ஸ்கிரிட்டரி இன் ஃபங்க்ஷன். சரிங்களா? ஆண்டனல் கிளாண்ட் which is actually found in crustaceans. crustaceans ஒரு தனி ஒரு ஆர்டர், இதுல அரக்கினிட்ஸ் ஒரு ஆர்டர். சரிங்களா? சேம் ஃபைலம் தான், ஆர்த்ரோபோட் தான். பட் காக்சல் கிளாண்ட் வந்து அரக்கினிட்ஸ்ல எக்ஸ்கிரிட்டரி ஃபங்க்ஷன் செய்யுது. இதுல ஆண்டனல் கிளாண்ட் வந்து crustaceansல பண்ணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. Next என்ன அப்படின்னு பார்த்தோம்னா a solution. This actually comes from biochemistry. சரிங்களா? A solution which resists changes in pH due to dilution or addition of small quantities of either acid or alkali, as called as which is actually called as buffer solution. சரிங்களா? நம்ம என்ன பயோகெமிஸ்ட்ல பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா பிஹெச் வந்து ரேஞ்ச் வந்து என்னன்னு பார்த்தோம்னா 1 to 14. 1 to 14. பிஹெச் வந்து 7 தான் என்ன அப்படின்னு பார்த்தா நியூட்ரல். சரிங்களா?
ஸோ நம்ம பிளட்டோட பிஹெச் அடிக்கடிக்கு கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த செட் எக்ஸாம் கூட இதை கேட்டாங்க. சரிங்களா? அது என்ன வித்தியாசமா கேட்டாங்க அப்படின்றத இன்ட்ராசெல்லுலர் பிஹெச் ஆஃப் இன்ட்ராசெல்லுலர் இன்டர்செல்லுலர் ஃப்ளூயிடு அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா? ஸோ அரௌண்ட் தட் அந்த 7ல இருக்கும். சரிங்களா? அது நியூட்ரல் பிஹெச். ஸோ ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து டுவர்ட்ஸ் ஆசிடிக்காவோ இல்ல டுவர்ட்ஸ் பேசிக்காவோ போறதை வந்து ரெசிஸ்ட் பண்ணுது, தடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிஹெச். அதான் வந்து பஃபர் சொல்யூஷன். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. சரியா? சரி, ஓகே. இது வந்து பயோகெமிஸ்ட்ரி வந்து அந்த யூனிட்ல இருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் போலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போ கேட்கறது இல்லை. இந்த then each enzyme is distinguished from other enzyme by a specific property of catalyzed reactions. This criterion is used as a basis for the classification and naming of enzyme. இதுல வந்து பயோகெமிஸ்ட்ரியில நேமிங் கன்வென்ஷன் ஃபார் என்சைம்ஸ் சொல்லுவாங்க. அது யார் மெயின்டைன் பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா ஐயூபி. அதோட எக்ஸ்பான்ஷன் இப்ப நம்ம பார்ப்போம். இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி. இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி. ஸோ இவங்க வந்து நேரடியாவே கேட்டுருக்கலாம். நேரடியாவே என்ன அப்படின்னு கேட்டுருக்கலாம். வந்து என்ஜிம்ஸ்க்கெல்லாம் பேர் வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் யார் பாக்குறது அப்படின்னு கேட்டிருந்தாவே உங்களுக்கு ஐயூபின்னு வரும். பட் இவங்க பாருங்க, அவங்க அப்படியே சுத்தி வளைச்சு நம்மளுடைய ரீடிங் கெப்பாசிட்டியை எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்பாங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஆக்சுவலா கொஸ்டின்ஸ் வந்து ஸ்லோவா ரீட் பண்ணணும். எங்கேயாவது நாட் இருக்கான்னு பார்க்கணும், இல்ல எங்கேயாவது ஒன்லி இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? இந்த ஏரியால தான் நம்ம ரொம்ப 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 கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ எப்பவுமே வந்து நேமிங் கன்வென்ஷன்ஸ் ஃபார் என்சைம்ஸ்க்கு மெயின்டைன் பண்றது யாரு, வைப்பாங்க பேர் வைக்கிறது யாரு, அதை மெயின்டைன் பண்றது யாருன்னு பார்த்தா இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி. சரிங்களா? ஸோ அவங்க வந்து நார்மல் கிளேச்சரை நம்ம என்னன்னு பார்த்தா நேமிங் கல்ச்சர். அது சரிங்களா? எப்படி நேம் வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து டிசைட் பண்றது இந்த ஏஜென்சி தான். சரிங்களா? ஸோ let's go to the next one. Dash helps to estimate or predict the value of one variable from the given value of another. சரிங்களா? இதை நீங்க பாத்தீங்கன்னா பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கும். பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போது நம்ம ரிக்ரெஷன் அனாலிசிஸ் வந்து லெசன் எடுக்கும்போது நம்ம சொல்லுவோம் அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ரிக்ரெஷன்ல உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து மேத்தமெட்டிக்கலா கேட்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி வந்து தியரிட்டிக்கலா கேட்டாலும் கூட நீங்க ஆன்சர் பண்ண தெரியும். சரிங்களா? நம்ம முக்கியமா என்ன யூனிட்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா பயோகெமிஸ்ட்ரி, மாலிகுலர் ஜெனடிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பயோடெக்னாலஜி, இந்த மாதிரி இதுலதான் அதிகமா வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. இப்போ 2001ல வந்துதான் இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. 2001ல வந்து அனிமல் டைவர்சிட்டில நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ அந்த அளவுக்கு கேட்பாங்களா இல்ல. பட் இப்ப சொன்ன யூனிட்ஸ்ல எல்லாம் வந்து குறைஞ்சது ஒரு 7 to 8 கொஸ்டின்ஸ் தான் வரும். சரிங்களா? ஸோ அதுல நீங்க ரொம்ப ரொம்ப தரவா இருக்கும். ரிக்ரெஷன் அப்படின்னு பார்க்கும்போது they actually compare a relationship between the two variables. For example, மழை வருது, அது ஒரு டேட்டா. மழை வருது, அது ஒரு டேட்டா. அதனால வந்து விளைச்சல் ஈல்டிங் வந்து அதிகமாச்சு, அது செகண்ட் டேட்டா. அப்போ மழை வர்றதுனால விளைச்சல் அதிகமாகுதா அப்படின்ற வந்து ரிலேஷன்ஷிப் பண்ற பார்த்தோம்னா அதுதான் வந்து அது எதை வச்சு பண்ணுவோம் அப்படின்னா ரிக்ரெஷன் அனாலிசிஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிக்ரெஷன்ன்றது போது that actually compares two different வேரியபிள்ஸ், அதோட ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிதான் ரிக்ரெஷன் அனாலிசிஸ் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓகே, இதுல மீடியம் அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் டெண்டன்சின்னு சொல்லுவோம். மீன் மீடியன் மோடு, இது எப்பவுமே கேட்டே இருப்பாங்க. மீன் மீடியன் மோடு அதை கேட்டே இருப்பாங்க. இது மூணுமே என்னன்னு பார்த்தா மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. சரிங்களா? அதுல என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்.
ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன். சரிங்களா? இந்த லெசன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது நான் என்னென்ன ஒவ்வொன்றா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போதைக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இது, அதோட எக்ஸ்பிளனேஷன் இது. சரிங்களா? ஓகே, திரும்பவும் சொல்றேன், ரிக்ரெஷன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லும் போது டூ டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கு. மழை வருது பிளஸ் விளைச்சல் அதிகமாகுது. இது ரெண்டுத்துக்கும் உண்மையாவே ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா அதை கண்டுபிடிக்கலாம் ரிக்ரெஷன் அனாலிசிஸ். சரிங்களா? ஓகே, பார் டயக்ராம் கன்சிஸ்ட் ஆஃப் a group of dash one for each group or category. அப்படின்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல வந்து நமக்கு என்னன்னா ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு. சரிங்களா? பார் டயக்ராம் இப்படி இருக்கும், அதுல பார் போட்டிருக்காங்க. ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு டேட்டாவை நம்மளுக்கு வந்து சொல்லும். அதான் வந்து பார் டயக்ராம். சரிங்களா? அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கும் போது நம்ம அதை கண்டிப்பா பார்ப்போம். ஓகே, dash is the value that divides the distribution into two equal parts. சரிங்களா? மீடியனுக்கான உண்மையான மீனிங் தெரிஞ்சுங்க. இந்த நம்ம ரோட்ல எல்லாம் போகும்போது நடுவுல ஒரு மீடியன் ஒண்ணு வைப்பாங்க. சரிங்களா? இந்த பக்கம் அந்த பக்கம் போகக்கூடாது, அந்த பக்கம் இந்த பக்கம் ஆகக்கூடாது, ஒன் வே அப்படின்னு சொல்லிட்டு. அதான் வந்து மீடியன். ஆக்சுவலா மீடியன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் மீனிங். சரிங்களா? அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அதிகமா ஸ்கோர் பண்றது, ஈஸியா ஸ்கோர் பண்றது மேக்ஸ்ல தான். சரிங்களா? அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நீங்க ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? சோ மீடியன் அதுதான். இப்போ வந்து வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. வேல்யூ கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 இல்லைன்னா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துறாங்க. அந்த மாதிரி 7 இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நீங்க வந்து அசெண்டிங் ஆர்டர்ல வந்து எழுதுங்க. அசெண்டிங் ஆர்டர்ல நீங்க எழுதிடணும். எழுதிட்டு அதுல எது சென்டர் வேல்யூ அப்படின்னு நீங்க வந்து பார்க்கணும். அசெண்டிங் ஆர்டர் வந்து நீங்க இது ஆர்டர் பண்ணிடணும். இதுவும் மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின்ஸ் தான். இது ஒரு மேத்தமெட்டிக்ஸே கிடையாது, பட் இருந்தாலும் இது ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு கேட்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ் முன்னாடியே கேட்டிருக்காங்க. நம்ம அடுத்தடுத்த இயர்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிஒய்க்கு யூஸ் பார்க்கும்போது நம்ம சொல்றோம். சோ அப்ப நீங்க பார்க்கலாம். சோ இது அசெண்டிங் ஆர்டர்ல ஆர்டர் பண்ணிட்டு சென்டர் வேல்யூல சூஸ் பண்றதா என்னது மீடியன். நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, ஆல்ரெடி வந்து நம்ம ரோட்ல டிராவல் பண்ணிட்டே இருக்கோம், அதுல மீடியன் இருக்கும், அதான் சென்டர்னு சொல்லுது. சோ அதே மாதிரி கொடுக்கப்பட்ட டேட்டால சென்டர் வேல்யூ எது அப்படின்னு பார்த்தோம்னா அது அசெண்டிங் ஆர்டர்ல எப்பவுமே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அது அசெண்டிங்காவும் இருக்காது, டிசெண்டிங்காவும் இருக்காது, இந்த மாதிரி மிக்ஸ்ட் ஆர்டர்ல இருக்கும். சோ அது நீங்க வந்து அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் அதோட சென்டர் வேல்யூ தான் நம்மளுக்கு என்ன சொல்லுவோம்னா மீடியன் சொல்லுவோம். சரிங்களா? டைம் இல்லை, நம்ம பாஸா போயிட்டே இருக்கலாம். Prokaryote cells are distinguished from the eukaryote cells based on the சரிங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூக்ளியர் என்வலப். ப்ரோகேரியோட்ஸுக்கு ஆக்சுவலா வந்து டிஃபைன்டு நியூக்ளியர் என்வலப்பே கிடையாது. ஓகேங்களா? ஆனா யூகேரியோட்ஸ் வந்து டிஃபைன்டு யூகேரியோட்டிக் என்வலப் இருக்கும். அதுக்குள்ளதான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குரோமோசோம் அண்ட் நியூக்ளியோலஸ் இருக்கும். சரிங்களா? நியூக்ளியோலஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் ஆர்என்ஏ சிந்தசிஸ் வந்து அதிகமா அங்க நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்கிரிப்ஷன் அதிகமா எப்பவுமே நடக்கிற விஷயம் எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா நியூக்ளியோலஸ். அது முக்கியமான பாயிண்ட், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரோகேரியோட்ஸ்ல வெல் டிஃபைன்டு நியூக்ளியர் மெம்பரைன் இருக்காது, யூகேரியோட்ல இருக்கும். சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. லைசோசோம் எக்ஸிஸ்ட் ஆஸ் பாலிமார்பிக். பாலினாவே மெனி. சரிங்களா? ஜுவாலஜி படிக்கிறோம், எப்பவுமே மீனிங் தெரிஞ்சுதான் படிக்கணும். சரிங்களா? சோ பாலினாவே வந்து மீனிங். லைசோசோம்ஸ் வந்து என்ன, லைசோசோம். சரிங்களா? லைசோசோம்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆஸ், அது எப்படி எல்லாம் இருக்குது சைட்டோபிளாசம்ல அப்படின்னு பார்த்தோம்னா பாலிமார்பிக். லைசோசோம்ஸோட ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கு செல்லுக்குள்ள என்னென்ன வேலை, இதெல்லாம் நம்ம தியரிட்டிக்கலா பார்க்கும்போது அந்த செல் பயாலஜியில நம்ம கண்டிப்பா பார்ப்போம். ஸோ
தே ஹாவ் பாலிமார்பிக் மார்பாலஜி அப்படின்னோடனே ஒரு எல்லா லைசோசோமுக்கும் ஒரே ஷேப்பு ஒரே சைஸ் எல்லாம் இருக்காது. சரிங்களா? அது முக்கியமான ஒரு பாயிண்டிங்க. ஸோ அது வந்து பாலிமார்பிக். பாலினா தே ஹாவ் மெனி மார்பலாஜிக்கல் ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுக்க. The arrangements of lipid as bilayer and protein on either side of lipid layer was put forth as the structure of plasma membrane by சிங்கர். சரிங்களா? ஸோ எப்பவுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்பரைன் வந்து டபுள் லேயர் இருக்கும். சரிங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீனும் லிப்பிடும் வந்து இருக்கும். புரோட்டீனும் லிப்பிட் அந்த லெசன்ஸ் செல்பயாலஜி எடுக்கும்போது நான் கண்டிப்பா சொல்றேன் அது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இங்க புரியுங்களா? இது ஆக்சுவலா வந்து இது இந்த இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு முதல்ல வந்து சொன்னவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கர் அண்ட் நிக்கோல்சன். சிங்கர் அண்ட் நிக்கோல்சன். சிங்கர் நம்மளுக்கு சாங் தான் போடுவாங்க சிங்கரு. அப்போ வந்து இது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா சிங்கர் நிக்கோல்சன் எதை சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா ஃப்ளூயிட் மொசைக் மாடல். ஃப்ளூயிட் மொசைக் மாடல். ஃப்ளூட்னா என்னது? புல்லாங்குழல். அப்போ பாடுறது அப்புறம் சிங்கர். ஸோ சிங்கர் அண்ட் நிக்கோல்சன் அண்ட் ஃப்ளூட் அண்ட் அது என்ன அப்படின்னு பார்த்தா ஃப்ளூயிட் மொசைக் மாடல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இது ஈஸியான கொஸ்டின்ஸ். நம்மளோட ரீடிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணோம். சரிங்களா? இது நம்ம ஆக்சுவலா வந்து மைட்டோகாண்ட்ரியா இன்னொரு பேரே என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா பவர் ஆஃப் த செல்லுன்னு தான் சொல்லுவோம். இங்க பாருங்க, ஆக்சிடேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட் இன் த மைட்டோகாண்ட்ரியா ரிசல்ட்ஸ் இன் த ரிலீஸ் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஓகேங்களா? நம்மளுக்கு எனர்ஜி எங்க இருந்து வருது? கார்போஹைட்ரேட். அந்த அது ஆக்சுவலா அந்த ப்ராசஸ் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிளைகாலிசிஸ்ல நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பைருவிக் ஆசிட் இருக்கு. பைருவிக் ஆசிட் கிளைகாலிசிஸ் எப்பவுமே எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சைட்டோபிளாசம் தான் நடக்கும். எப்பவுமே எங்க நடக்குது? சைட்டோபிளாசம் தான் நடக்கும். பட் இந்த கிரப் சைக்கிள் அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இதெல்லாம் எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எப்பவுமே வந்து மைட்டோகாண்ட்ரியா தான் நடக்கும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப 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 முக்கியம். இது ஒரு டைம் கூட கேட்டிருந்தாங்க கிளைகாலிசிஸ் வந்து டேக்ஸ் பிளேஸ் இன் அந்த பிளேஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ கிளைகாலிசிஸ் ஆல்வேஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் சைட்டோபிளாசம். சரிங்களா? ஸோ மற்ற ப்ராசஸ் எல்லாம் வந்து எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வித்தின் தி மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? சரி, அது ஞாபகம் வச்சுங்க. ஸோ பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா அதுதான் வந்து ஏடிபி ப்ரொடக்ஷனுக்கு அங்கதான் அதிகமா நம்மளுக்கு ஏடிபி கிடைக்குது. இந்த கிளைகாலிசிஸ்லயும் கிடைக்குது ஏடிபி, 2 ஏடிபி கிடைக்கும். பட் மெயின் சைட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏடிபி எங்க அதிகமா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மைட்டோகாண்ட்ரியா. சரிங்களா? அது ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா மைட்டோகாண்ட்ரியாக்கு பதில் ப்ரோகேரியட்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மீசோசோம் இருக்கு. ஸோ நம்ம ப்ரோகேரியட்ஸ்குள்ள நடத்தும் போது நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அது ஞாபகம் வச்சுங்க. ஓகே, வேகமா போலாம். இன் டிஎன்ஏ அட்ஜைசன்ட்னா பக்கத்துல அட்ஜைசன்ட் என்னது? பக்கத்துல இருக்கிற அந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் எதால ஜாயின் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. சோ எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, 2 நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் வந்து எப்பவுமே வந்து ஜாயின்ட் பை பாஸ்போடைஸ்டர் பாண்ட். ஓகேங்களா? அதை நம்ம ஸ்ட்ரக்சர் சொல்லும் போது நம்ம சொல்றேன். அதுல வந்து நியூக்ளியோடைட்ஸ்லயே வந்து 2 பாண்ட் இருக்கு. ஒன்னு வந்து பாஸ்போடைஸ்டர் பாண்டு, இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளைகோசிடிக் பாண்ட். சரிங்களா? அது நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்ம அந்த லெசன் எடுக்கும்போது பார்க்கலாம். சரிங்களா? So next question is a semi-conservative mode of replication of DNA was evidenced by. சரிங்களா? செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட்ல தான் ரெப்ளிகேஷன் நடக்குது. சரிங்களா? இதை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மெசில்சன் அண்ட் ஸ்டால். இங்க செமி இருக்கா, இங்க ஸ்டால் இருக்கா, ரெண்டுத்துக்கும் எஸ் இருக்கு. சரிங்களா? சோ இது வச்சு நீங்க கண்டுபிடிச்சலாம். செமி கன்சர்வேட்டிவ் ஆக்சுவலா இது கன்சர்வேட்டிவேஷன் வரக்கூடாது, கொஸ்டின்லயே தப்பா எடுத்துங்க. கன்சர்வேட்டிவ் மோட். சரி, கன்சர்வேட்டிவ் மோட் ஆஃப் ரெப்ளிகேஷன் கொஸ்டின்லயே நம்ம 2001ல இது தப்பு. கன்சர்வேஷன் சொல்லக்கூடாது, கன்சர்வேட்டிவ் மோட் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ வாஸ் எவிடென்ஸ்டு பை
மெசேஜன் அண்ட் ஸ்டாப். சரிங்களா, அவங்க எதை வச்சு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐசோடோப். சரிங்களா, இந்த ஐசோடோப் N15 அண்ட் N14 அதை நான் வச்சுக்கேன். இது வந்து நம்ம சிபிஎஸ்சி புக்லேயே இருக்கு, சிபிஎஸ்சியில் வந்து 12th புக்லேயே இருக்கு. சரிங்களா, அது ஞாபகம். ஸோ வாட்சன் கிரிக் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொபோஸ்டு ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ, அது உங்களுக்கு தெரியும். இந்த பொனட் ஸ்கொயர் என்ன, பொனட் ஸ்கொயர் என்ன நீட்ல வந்து கேட்டே இருப்பாங்க. ஜெனடிக்ஸ் அவங்க வந்து என்ன சொல்றதுன்னா, அவங்க வந்து ஜெனடிக்ஸ்ல நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பண்ணட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த டைஹைபிரிட் கிராஸ், அந்த மோனோஹைபிரிட் கிராஸ்லாம் வந்து அந்த 4 கட்டம் போட்டுட்டு நம்ம பார்ப்போம். சரிங்களா, அதுதான் வந்து பண்ணட் ஸ்கொயரு. இந்த பண்ணட் ஸ்கொயர் ஏன் பண்ணட் ஸ்கொயர்னு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அதை கண்டுபிடிச்சது பண்ணட்டு அண்ட் பேட்டிஸ்டன் சொல்லுவாங்க. சரிங்களா, டிஎன்ஏ வந்து முதல்ல வந்து கிறிஸ்டலைஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வில்கின்ஸ். சரிங்களா, எக்ஸ்ரேஸ் கிறிஸ்டலோகிராஃபி, அது ஞாபகம். A group of genes on one chromosome sometimes changes takes place with a similar group of genes on the homologous chromosomes. இங்க பாருங்க, குரோமோசோம் இருக்கு, அதுல சில நேரங்கள்ல ஒண்ணும் இல்லை, அந்த செல் டிவிஷன் அப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் மியோசிஸ் அப்ப வந்து கிராசிங் ஓவர் டேக்ஸ் பிளேஸ். ஓகேங்களா, ஸோ கிராசிங் ஓவர் என்னன்னா செல்ஸ், அந்த குரோமோசோமல் செக்மெண்டே வந்து மாறும். ஹோமோலாகஸ் குரோமோசோம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குரோமோசோம் என்னவே நம்மளுக்கு 46 இருக்கு. ஓகேங்களா, அது பேர் எத்தனை பேர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 23 பேர்ஸ். ஸோ 1 ஹோமோலாகஸ் குரோமோசோம்னா 2 குரோமோசோம் இருக்கும். அதுல அதோட ஜீன் செக்மெண்ட்ஸ் வந்து மாறும். எப்போ மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா செல் டிவிஷன் அப்ப மாறும். ஸோ செல் சைக்கிள் எடுக்கும்போது நம்ம இது தரவா பார்ப்போம். சரிங்களா, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்க, கிராசிங் ஓவர் எப்பவுமே நடக்கும். அதனாலதான் நமக்கு அடுத்து நம்ம பேரண்ட்ஸ் மாதிரி நம்மளால இருக்க முடியல. ஏன் இருக்கு நம்ம அது மாதிரி இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிராசிங் ஓவர் நடக்கும். அந்த கிராசிங் ஓவர் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பேகட்டீன் அப்படின்ற ஸ்டேஜ் அப்போ நம்மளுக்கு வந்து இந்த கிராசிங் ஓவர் நடக்கும். ஸோ செல் சைக்கிள் நம்ம ஃபுல்லா படிக்கும்போது கண்டிப்பா பார்க்கலாம். சரிங்களா, இதுதான் லாஸ்ட் கொஸ்டின்ஸ். As a result of crossing over 2 recombination classes, சரியா, in the second generation of sweet pea was observed by நம்ம ஜெனடிக்ஸ்ல வந்து மோனோ ஹைபிரிட் கிராஸ் அண்ட் டைஹைபிரிட் கிராஸ் பார்ப்போம். மோனோ ஹைபிரிட் கிராஸ்ல தான் நம்ம ஒண்ணு பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் நம்ம பார்ப்போம். செகண்ட் ஜெனரேஷன் பண்ண ஸ்கொயர்ல நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, ஸோ அது ஈஸியா கண்டுபிடிக்கிறது என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பண்ணட் ஸ்கொயர்ல. ஸோ இந்த கிராசிங் ஓவர் வித் 2 ரீகாம்பினேஷன் கிளாஸஸ், இது கண்டுபிடிச்சவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அப்சர்வ்டு பை பேட்டிசன் அண்ட் பண்ணட். சரிங்களா, ஸோ அது ஞாபகம். ஸோ இதோட கிளாஸ் வந்து எண்ட் ஆகுது. அடுத்த ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். இந்த கிளாஸ்ல வந்து இந்த 25th கொஸ்டின்ஸோட நம்ம முடிச்சிடலாம். ஆன்லைன் கிளாஸ் நம்ம நடத்துறோம். பிளஸ் வந்து டெஸ்ட் பேச்சஸ் கண்டக்ட் பண்றோம். எப்பவுமே வந்து நம்ம சேனல்ல கொஞ்சம் டெஸ்ட் இருந்துட்டே இருங்க. குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் வந்து ஒரு 8 hours படிங்க. நீங்க ஒர்க்கிங் சைட்ல இருக்கலாம், இல்ல வெறும்னே படிச்சுட்டே இருக்கலாம். சார் 3 months தான் இருக்குது, நம்ம வந்து எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா பண்ணலாம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தனியாக நம்ம போட்டுடலாம் அடுத்த 15 daysக்குள்ள. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு யூனிட்டும் வந்து தியரிட்டிக்கலாக நம்ம எடுப்போம். அதுக்கப்புறம் நீங்க இந்த கொஸ்டின்ஸுக்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அது ஏன் இது ஆன்சரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். சரிங்களா, எல்லா யூனிட்ஸுமே கவர் பண்ணுவோம். பிளஸ் எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜி எல்லா யூனிட்டுமே கவர் பண்ணுவோம். ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். சரிங்களா, ஸோ உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு இன்னும் மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ நான் உங்களை மோட்டிவேட் பண்றேன். நீங்க வந்து என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்க தயவு செய்து. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம இயர் வைஸ் நம்ம போடலாம், இல்ல நாளைக்கு வந்து 2019 கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். சரிங்களா, மோஸ்ட் ஓல்டஸ்ட் கொஸ்டினும் பார்ப்போம், மோஸ்ட் நியூவஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸும் நம்ம பார்ப்போம். பார்த்துட்டே இருக்கலாம்.
சேனல் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க, நம்மளும் பார்ப்போம் அதிகமாக. சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தியரிட்டிக்கல் ஃபார்ம்ஸில் நம்ம போவோம். சரிங்களா? ஸோ இந்த கோச்சிங் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ராணிப்பேட்டில் இருக்குது. இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸு அந்த டெஸ்ட் பேச்சஸ் எல்லாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ த சென்டர் இஸ் பேஸ்ட் இன் ராணிப்பேட். த சென்டர் இஸ் பேஸ்ட் இன் ராணிப்பேட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ராணிப்பேட் அண்ட் அரௌண்ட் இன் அண்ட் அரௌண்ட் ஏரியா பீப்புளும் வந்து டைரெக்டாகவும் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணாலும் பண்ணலாம். சரிங்களா? ஸோ டைம் இருந்தால் அதுக்கும் வந்து நேரில் ஒரு முறை பேசிடுங்க. பேசிட்டு நம்மளுக்கு கிளாஸுக்கும் நீங்கள் நேரில் வரலாம். இந்த கம்மிங் சாட்டர்டே 19th நாளைக்கு தான் வந்து ஃபிசிக்கலாக கிளாஸஸ் வந்து நடக்கும். ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம 19 தான் நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? கிளாஸஸ் ஸ்டார்ட்ஸ் ஆன் 19th. ஸோ ஞாபகம் வச்சுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னும் தியரிட்டிக்கலாக வந்து யூடியூப் சேனல் எல்லாத்தையுமே போட முடியாது என்னால். ஸோ ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணாலும் பண்ணலாம். ப்ளஸ் வந்து நேரில் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணாலும் பண்ணலாம். ஒன்லி வீக்கெண்ட்ஸ் தான். சரிங்களா? நேரில் வந்து கிளாஸில் அட்டன் பண்ணீங்களா ஒன்லி வீக்கெண்ட் கிளாஸஸ் தான் இருக்கு. ஒன்றையும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டு இது பண்ணலாம். ஸோ வேற எதனா கொஷின்ஸ் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு தயவு செய்து கால் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் த சேனல். தேங்க்யூ ஸோ மச்.